நம்ம இப்ப இங்க இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சோலாப்பூர் மாவட்டத்துல அமைந்துள்ள பந்தர்பூர் அப்படிங்கிற ஊர்ல தான் நம்ம இங்க இருக்கோம். இந்த ஊர்ல தான் உலக புகழ்பெற்ற கிருஷ்ண பகவான் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாண்டுரங்கர் லக்குமாயி அம்மன் திருக்கோயில தான் நம்ம இப்ப தரிசிட்டு இருக்கோம். இதனோட தல வரலாறு நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த ஊர்ல புண்டரீகன் அப்படிங்கிற முனிவர் வாழ்ந்துட்டு வர்றாப்புல. தாய் தந்தை சேவையில மிகுந்த ஈடுபாடு உடைய அந்த முனிவரை பார்க்கறதுக்காக அந்த கிருஷ்ண பகவானே இந்த ஊருக்கு வராப்புல. அந்த புண்டரீகன் வீட்டுக்கு போய் வீட்டு வாசல் நின்று புண்டரீகா என்று அழைக்கிறாப்புல. தாய் தந்தை சேவையில் ஈடுபட்டு இருக்கிற புண்டரீகர் அவர்கள் தாய் தந்தை சேவையை முடித்த பிறகு நான் வருகிறேன் என்று சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்க பெரிய மழை பெய்யுது. நல்ல மழை, வெள்ளம் வந்து கரை புரண்டு கூடுது பீமா நதிக்கரையில. அப்படி இருக்கும்போது திரும்பியும் இந்த கிருஷ்ண பகவான் புண்டரீகா இந்த மாதிரி வந்து மழை பெய்யுது, தண்ணி எல்லாம் வந்து இங்க வருது, நான் நிக்க கூட இடம் இல்லை, என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஒரு செங்கல்ல தூக்கி வீசி இது மேல நில்லுங்க, நான் இப்ப தாய் தந்தை சேவையை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி முடிச்சிட்டு வரும்போது அந்த செங்கல்ல மேல கிருஷ்ண பகவானே நிக்கிறத பார்த்துட்டு மெய் மறந்து போய் அவரோட கால்கள்ல சஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறாப்புல புண்டரீகன். அப்ப இவனுக்கு என்ன வரம் கேளு வேணும் கேளு அப்படின்னு சொல்லி பாண்டரங்கர் சொல்றாப்புல. அதுக்கு புண்டரீகன், நீங்க காலம் பூராவுமே இந்த இதே கோலத்துல சுயம்புவா நீங்க இந்த பாண்டுரங்கரா இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நீங்க அருள் புரியணும்னு சொல்லி வேண்டுகிறாப்புல. அதன்படியே சுயம்புவா இன்றும் பாண்டுரங்கர் இந்த செங்கல் மேல நின்றிருக்கிறத அற்புதமான கோலத்தை இன்னுமே நம்ம தொட்டு வணங்கி அவர் தரிசிக்கக்கூடிய பலனை நம்ம இன்னைக்கும் பெறலாம். அப்படி ஒரு புண்ணிய கஷேத்திரம் தான் இந்த பாண்டுரங்கரான பண்டைபுரம் கஷேத்திரம். இந்த பந்தர்பூர் ஊர்ல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய பீமா நதி ஆகிய சந்திரபாகா நதியானது கங்கை நதி தோன்றுறதுக்கு முன்னரே தோன்றின அற்புதமான மிகவும் புனிதமான நதின்னு கூறப்படுது. இந்த புனிதமான நதியில நம்ம நீராடிட்டு பாண்டரங்கரை தரிசிச்சுட்டு பிரதட்சணம் வந்தோம்னா பிறவி பெருங்கடனான மறுபிறவி நம்மளுக்கு கிடையாதுன்னு துக்காராம் மகாராஜ் சொல்றாப்புல. அது மட்டும் இல்லாம இந்த பாண்டுரங்கர் வாழக்கூடிய இந்த பண்டைபுரம் கஷேத்திரனையானது பூலோக வைகுண்டம் அப்படின்னும் நாமதேவர் அவர்களால் சொல்லப்படுது. இந்த புண்ணிய நதியான சந்திரபாகா நதியில முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்ததுக்காக அவங்களோட அஸ்தியை கொண்டாந்து கங்கை நதியில எப்படி அஸ்தியை கரைக்கிறாங்களோ அதே போல இந்த சந்திரபாகா நதியிலையும் அஸ்தியை கரைச்சிட்டு இருக்கிற காட்சியை நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு வைகுண்டத்துல மிகப்பெரிய பதவி அவங்களுக்கு கிடைக்கும்னு தலவரலாறு கூறுகிறது. பந்தர்பூர்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாண்டரங்கரின் பக்தையான ஜனாபாய் அவர்களின் வீட்டிற்கு தினமும் பாண்டரங்கர் வந்து ரொட்டி சாப்பிடுவதாக ஐதீகம். அவங்களோட ஜனாபாயோட வீடு இன்னும் நம்ம பந்தர்பூர்ல பார்க்கலாம். அவர்கள் ரொட்டி சாப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த உரல் இன்னமும் வந்து அவங்க வீட்டுல இருக்கு. அந்த கோயிலா அவங்க கட்டி பராமரிச்சுட்டு வராங்க. இந்த உரலை நம்மளும் சுத்தி பார்த்து நம்ம பாண்டவர்கள் நம்ம பெறலாம். இன்றும் இது வந்து நம்ம பந்தர்பூர்ல நம்ம கோயில்ல தரிசிக்கக்கூடிய அற்புதமான காட்சி. அது மட்டும் இல்லாம இந்த பாண்டவங்களோட மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம். பூலோக வைகுண்டமான இந்த பாண்டவங்களை நம்மளும் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் போய் தரிசிட்டு அந்த பாண்டவங்களை அருள பெருகணும்னு நான் நம்புவோம். மறக்காம தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு இந்த பந்தர்பூருக்கு நடைபயணமா பல வார்க்கரி யாத்திரைகள் வந்துட்டு இருக்காங்க. பரம்பரையா வந்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வருஷம் இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு இந்த பாண்டரங்கர் தரிசனம்னா அவங்க என்ன வேண்டுமோ அதை அப்படியே நடத்தி கொடுக்குறாப்புல. அதற்கு சாட்சியா வருஷம் இந்த வார்க்கரி யாத்திரைகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த பாண்டவர்களோட மிகப்பெரிய மகிமை. இன்னைக்கு நம்ம கண்கூடா காணக்கூடிய அற்புதமான மகிமை தான் இந்த பாண்டவர்களோட மகிமை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.